ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்திங்கன்னா டைப் ஹீரோ. ஸோ இந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கீவேர்ட் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜிஎம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி மெயின் வேர்டில் நான் குட் மார்னிங் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் செட் பண்ணோடனே மேலே இருக்க சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் வேணுமோ அந்தந்த வேர்ட்ஸை நீங்கள் கீவேர்டாக வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போய் முதல்ல ஆக்சசிபிலிட்டிஸை அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அலோவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம செட் பண்ண இந்த வேர்டு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டை செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் அப்படின்னு டைப் பண்ணோடனே என்னோடய ஃபோன் நம்பர் வர மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ நான் ஒரு 9 டிஜிட் நம்பரை இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கீவேர்டை செட் பண்ணி மேலே இருக்க சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த வேர்டை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 வேர்டை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வாட்ஸ்அப்பில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் டைப் பேடில் போய் ஜஸ்ட்டு ஜிஎம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குட் மார்னிங் அப்படின்னு டைப் ஆகிடுது. ஸோ நீங்கள் எந்த ஒரு இதையும் கொடுக்க தேவையில்ல, தானாகவே அந்த லெட்டரை டைப் பண்ணோடனே டைப் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் வேணுமோ அந்தந்த வேர்ட்ஸை நீங்கள் கீவேர்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வைக்கிறது மூலிமா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எக்கச்சக்கமான கீவேர்ட்ஸை செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வாட் ஆர் யூ டூயிங்கிறதுக்கு WH அப்படின்ற கீவேர்டை செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மெயின் வேர்டில் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வேர்டை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடித்தோடனே எப்போதும் போல மேலே இருக்க சேவ் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா டைப் பண்ணியிருக்க எல்லாமே டைரெக்டாக வந்துடும். ஸோ கீவேர்டு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணுறது மூலிமா அந்த மெயின் வேர்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், எக்கச்சக்கமான வேர்டு நம்ம கீவேர்டாக வச்சுருந்தது மூலிமா அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு இந்த ஹீரோ அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட கீவேர்ட்ஸ் பூரா செட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ஸ்பீடாகவும் டைப் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.